கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 Peter chapter 4 verse 7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள். ரொம்ப அருமையாய் முடிக்கிறாரு பேதுரு. என்ன சொல்றாரு? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன நினைச்சாங்க? முடிவு சமீபமாயிருக்கு, நம்ம இன்னும் ரொம்ப சமீபமா இருக்கோம். ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து, என்ன நமக்கு புத்தியில ஒரு நல்ல தெளிவு உண்டாகணும். என்ன தெளிவு உண்டாகணும்? இப்ப இது வரைக்கும் சொன்னது போல நம்ம மாம்ச சிந்தையில வாழாம நம்ம தேவனை பிரியப்படுத்துறவங்களா மாம்ச சிந்தைகளை விட்டு எழுந்து அதை குறித்து அவங்களோட சேர்ந்து நம்ம அந்த மாம்ச சித்தையில் விழலன்னு சொல்லி அவங்க பார்த்து அவங்க நம்மளை தூசித்தாலும் நம்ம அவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல சாட்சி உள்ளவர்களாய் வாழும்போது நாம் ரட்சிக்கப்பட்டு தேவன் முன்பாக கணக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், என்ன எனக்கு வெகுமானம், எனக்கு கொடுக்கப்படக்கூடிய நித்திய வாழ்க்கையினுடைய சன்மானம் எனக்கு அந்த பக்கத்துல இம்மையில இல்ல மறுமையில பரலோகத்துல கொடுக்கப்பட போகிறது. அதனால நான் தேவனுடைய வருகைக்காய் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த நாளில நான் தேவனோடு எழுப்பப்பட்டு எப்பொழுதும் தேவனோடு இருப்பேன் என்று சொல்லி நான் ஒரு தெளிந்த புத்தியுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்துல 11வது வசனத்துல சொல்றாரு, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. என்ன, நம்ம இருள இருக்கிறவங்க இல்ல, நித்திரையை விட்டு எழுந்து நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். என்ன, தெளிந்த புத்தி ஜாக்கிரதையா இருக்கிறன்னா என்ன, நித்திரையில இருக்கிறவங்களா இல்லாம முழிச்சிருக்கிறவங்களா, அறியாமையா வாழல, நம்ம அறியாமையில வாழவில்லை, நம்ம அறிந்தவர்களாய் நம்ம என்ன ஜாக்கிரதையா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து என்ன பண்ணணுமா, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபம் என்பது என்ன? நீங்களும் தேவனும் உரையாடி கொள்வது. நிறைய நான் ஜெபத்தை குறித்து அதிகமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஜெபம் என்பது ஒரு வழியான கம்யூனிகேஷனே கிடையாது, ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது. அதாவது ஒரு வழியாக பேசுவது மாத்திரம் கிடையாது, 2 பேர் பேசிக்கொள்வது. யாரு? நீங்களும் தேவனும் பேசிக்கொள்வது தான் ஜெபம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை வாழவே முடியாது. அப்ப என்னன்னா, நம்ம எல்லா நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மளுடைய இருதயங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கார். அதனால நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு, தேவனோடு தொடர்பு கொண்டு வாழ்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? முதல்ல உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்கிறதா? என்ன, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழுகிறேன். சரி, ஆண்டவராகி அடுத்து நமக்கு வரக்க போறது என்ன? கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த தெளிந்த புத்தியே இன்னைக்கு நிறைய பேர் கிடையாது. என்ன, நிறைய பேர் அந்தி கிறிஸ்துவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் யாரை எதிர்பார்க்கணும்னு வேதவசனம் சொல்லுது? கிறிஸ்துவை எதிர்பார்க்க வேண்டும் என்று. பாருங்க, இதுலயே தெளிந்த புத்தி நிறைய பேருக்கு இல்லை. நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருந்தா தயவு செய்து வேதவசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. நம்மளுடைய யூடியூப் சேனல்லே ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து ஒரு 27 செய்திகள் இருக்கிறது. அதை பார்த்து நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நம்ம எதிர்பார்த்திருப்பது யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைய. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எதிர்பார்த்து அவர் வரும்போது நம்ம அவரோட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப நான் அவரோட எடுத்துக்கொள்ளப்படுவேன்னா, நான் இங்க வாழுகிற வாழ்க்கை அவருக்கென்று வாழுகிறேன் என்றால், நான் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கக்கூடியதாக நான் அவரோடு ஜெபத்துல பேசி கொண்டு இருக்க வேண்டும். நான் தேவனோடு இசைந்து வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தேவ சமாதானத்தின் மூலமாய் என்னை வழி நடத்துகிறார். நான் எங்கு போக வேண்டும், என்ன காரியம் பேச வேண்டும், என்ன காரியம் செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை எனக்கு ஆவியானவர் எனக்குள் இருந்து வழி நடத்துகிறார். நான் நித்திரை தெளிந்தவனாய் விழித்திருக்கிறவனாய்
பிழைத்திருக்கிறவனாய், கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறவனாய், அந்த கிறிஸ்து என்னை வழி நடத்துகிறவனாய் வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்றீங்களா? அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கிறீங்க, ஜாக்கிரதையா இருக்கிறீங்க, ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்கிறீங்க என்பது புரியும். அப்ப இந்த நாள்ல நீங்க ஒரு முடிவெடுங்க. நான் இந்த பூமியில வாழ்ந்திருப்பது கிறிஸ்துவுக்கென்று வாழ்ந்திருக்கிறேன். நான் எதிர்பார்த்திருப்பது கிறிஸ்துவனுடைய வருகையை. அவருடைய வருகையில் அவரோட எடுத்துக்கொள்ளப்படுவேன். இனி வாழ்கிற நாட்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கென்று வாழுவேன். அந்த கிறிஸ்துவுக்கென்று வாழ்வதற்கு பரத்திலிருந்து ஒரு கிருபை இருக்கு. அது மாத்திரமல்ல, பரத்தோடு தொடர்பு கொள்வதற்கு, பரலோகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஜெபத்துல தரித்திருந்து ஆண்டவர் சொல்கிற காரியங்களை கேட்டு அதன்படி நான் வாழுவேன் என்று நீங்க வாழ எத்தனிக்கும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று வாழுகிறவர்களாய், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வாழுவீர்கள். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விழித்திருப்பவர்களாய், ஜாக்கிரதையாய், ஜெபத்தில் தரித்திருந்து உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ வளர தேவ கிருபை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.